இப்ப நான் பேச மாட்டேன்னு உட்காந்துருக்கேன். எப்பங்க சாமி பேசுவீங்கன்னு தோபார். பல்வேறு புகார்களுக்கும் குற்றச்சாட்டுகளுக்கும் இதுவரை முதலமைச்சர் தரப்பிலிருந்து எந்த விதமான பதில்களும் வரவில்லை என்பதன் காரணமாக வாய திறங்க சிஎம் இந்த வாட்டி மிஸ் ஆகாதுல்ல? மிஸ் ஆகாது. செஞ்சிடலாம். செஞ்சுட்டா போச்சு. முதலமைச்சர் ஏன் பேசலன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு பேச ஆரம்பிச்ச உடனே 50 வருஷ அரசியல் அனுபவம் கொண்ட 2.0, 3.0, 4.0 பல 0.0 மாடல் ஆட்சி அடுத்த கனவு கண்டவங்களோட அட்டகாசமான ஆட்சிக்காரங்க பல்வேறு விதமான நிதி நெருக்கடியை நம்ம மக்களுக்கும் நமக்கும் பரிசா கொடுத்துட்டு போய் இருந்தாலும் அப்படியா செய்து மறந்து விட்டேனடா என் செல்வமே. இவர்களுக்கும் ஒன்னும் தெரியாதுன்னு. ஆமாங்க, எங்களுக்கு தெரியாதுதான். மக்கள் பணி செய்ய தெரிஞ்ச அளவுக்கு மக்கள் பணத்தை சுருட்ட தெரியாதுதான். டெண்டர்களை முறைப்படுத்த தெரிஞ்ச அளவுக்கு அதோட ரேட்டை உயர்த்தி ஊழல் செய்ய தெரியாதுதான். தெரியல. அரசு வருமானத்தை அரசு கஜானாவுக்கு மாத்த தெரிஞ்ச அளவுக்கு அந்த பணத்தை தனிப்பட்ட கஜானாவுக்கு மடை மாத்த தெரியாதுதான். தெரியல. நம்ம குடும்பத்துல இருக்கிற பாட்டி, அம்மா, அக்கா, தங்கச்சி, குழந்தைங்களை, பெண்களை மதிக்க தெரிஞ்சவங்களுக்கு ஓசி பஸ், 1000 ரூபாய் கேஸ், இப்படி எல்லாம் பேச தெரியாதுதான். யாருல யாரு நம்ம ஆளுகளை போட்டு அடிக்கிறது? ஏண்டா அதை அடிக்கிறவங்கிட்டே கேப்பியாடா லூஸ்? ஒவ்வொரு வேஷமா கலைஞ்சிரும் போல இங்க இருக்கிற நிறைய பேரு நடுங்கி போய் இன்னைக்கு பூரா நான் இங்கதான் இருப்பேன். இப்ப புதுசா ஒரு வெப்பன் ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன தெரியுமா? அவங்க தயவால தான் நம்ம ஆட்சி நடக்குதான். மக்கள் தயவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. சின்ன பையன் சார். ஆனா அவன் அந்த மாதிரி பேசலையே. இவனடா சின்ன பையன். நாங்க தான் அனுப்பி வச்சோம் அப்படின்றாங்களே. அனுப்பி வச்சவங்களுக்கு மினிஸ்ட்ரியில இடம் கொடுத்தா ஏன் கதறீங்க? அப்புறம் ஏன் பாஸ் அழுகுறீங்க? அது வலி, வேற டிபார்ட்மெண்ட். செய்ய மாட்டோம், ஊழலே செய்ய மாட்டோம், நேர்மையா தான் இருப்போம், நியாயமா தான் இருப்போம் அப்படின்னு சொல்றவங்களால மட்டும்தான் கூட்டணி ஆட்சி அமைக்க முன்வரும். ஊழல்லையே ஊறி போனவங்களால இந்த கூட்டணி ஆட்சியோ, ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு கொடுக்க முன்வராது. அது வந்து மெஜாரிட்டி இருந்தாலும் தரமாட்டாங்க, மெஜாரிட்டி இல்லனாலும் தரமாட்டாங்க. கேட்டா ரெடிமேடா ஒரு பதில் ஒண்ணு வச்சிருப்பாங்க. கூட்டணி ஆட்சியை மக்கள் விரும்ப மாட்டாங்கன்னு. அதே மக்கள் தான் இப்ப அவங்கள பார்த்து சிரிக்கிறாங்க. எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலிருந்தே அப்பவே அவர் ஜெயிச்சப்போ அதே மக்களை தப்பா பேசுறது. மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, எம்ஜிஆர் என்ன பண்ணிட்டாரு? 50 வருஷமா ஒரே டெக்னிக்கா? டெக்னாலஜி எல்லாம் மாறி வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு. பஸ் இதுல கொஞ்சம் டெக்னிக் ஆச்சு கொஞ்சம் மாத்தினா கொஞ்சம் நல்லா இருக்கும். நக்கல்யா அவனுக்கு. எனக்கு ஒரு குட்டி கதை ஒண்ணு ஞாபகம் வருது, சொல்லாமா? என்ன ஒரு சின்ன குட்டி கதை சொல்லிட்டு கிளம்பு. ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணுக்கு மேல கை வச்சுக்கிட்டு இப்படி சுத்தி முத்தி தேடிக்கிட்டு இருந்தாராம். என்ன இருக்கும் எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. கூட இருந்த ஒரு சின்ன பையன் என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்டானா. அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாரா, அது ஒண்ணு இல்ல தம்பி, உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? இல்லங்க, எங்களுக்கும் நக்கலா நையாண்டியா சம்பந்தம் இல்லாத குட்டி கதை இதெல்லாம் எங்களுக்கும் பேச தெரியும். அடிதடி அரசியல் எங்களுக்கு பண்ண தெரியும். ஆனா நாங்க காட்ட மாட்டோம், காட்ட தெரியாது எங்களுக்கு. அதான் 5 நிமிஷம் பேசுனதுக்கே கொலத்தூரி இந்த ஆட்டம் அடிச்சு பேசுனா அப்புறம் என்ன பண்றது? நான் சும்மாவே காட்டுன்னு காட்டுவேன். நீ காட்டுன்னு வேற சொல்ற. நீதி அரசுன்னு சொல்றவங்களை பார்த்து கேக்குறேன், நம்ம பட்டியலின சகோதரர்களுக்கு எத்தனை அமைச்சர் பதவி கொடுத்தீங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? ஆனா நம்மளுடைய அரசுல 8 அமைச்சர் பதவிகள் யாருக்கு? நம்ம பட்டியலின சகோதரர்களுக்கு. எல்லாம் நம்ம அண்ணன், நம்ம தம்பி, நம்ம தங்கச்சிங்க. அம்பேத்கர் அவர்களுடைய கிட்டத்தட்ட 100 ஆண்டு கால கனவு இப்ப நிறைவேறி இருக்கு. என்ன பதில் சொல்லுவ? ஆமான்னு உண்மையை ஒத்துக்க முடியுமா? செருப்பால் அடிப்பாங்க. நாளைக்கு ஓட்டு கேட்டு ஜனங்க முன்னாடி நிக்க முடியாது. நான் ஏன் கொஞ்சம் சவுண்டா பேசுறேன் அப்படின்னா அவங்களுக்கு கேட்கணும்ன்றதுக்காக தப்பா எடுத்துக்காது. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? திராவிட முன்னேற்ற கழகத்துல எத்தனை பேர் 2 வயசு குழந்தைகளை ரேப் பண்ண திராவிட முன்னேற்ற கழகம்? ஆதாரம் இல்லாம நீங்களும் ஆதாரம் இல்லாம சொல்லக்கூடாது.
உண்மை சொல்றா ஆதாரம் இருக்கு. திமுக அஞ்சட்டி ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் பெரிய நாயகத்திடம் விசாரணை செய்த போது 2025 டிசம்பர் 11ஆம் தேதி அன்று 2.5 வயது பெண் குழந்தையிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபடும் போது குழந்தை வலியில் துடித்துள்ளது. அலறல் சப்தம் வெளியில் கேட்கக்கூடாது என்பதற்காக வாயை மூடிய போது மூச்சு திணறல் ஏற்பட்டு குழந்தை பரிதாபமாக உயிரிழந்ததாக பெரிய நாயகம் பகீர் வாக்குமூலம் அளித்துள்ளார். என்ன பண்ண சார்? To remain silent in the face of evil is itself evil அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ இந்த அரசுக்கு சரியாக பொருந்தது. இவர் பெரிய பிட்டாக்கா பிதர் கோபால அப்படியே ஆவணன் பார்த்திய வெறுப்பேத்தி கதிகலங்க வச்சிடுவார். அரசு சொல்றதா நினைச்சுக்கிட்டு நம்மள இன்டைரக்டா ஈவில் அப்படின்ற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாங்க. எனக்கு ஒண்ணுதான் சொல்லணும்னு தோணுது. ஈவில்ஸ்னு டெவில்ஸ் பேசக்கூடாது. இதுல தப்பா என்னமா இங்கிலீஷ் வேற சொல்றா. என்ன நம்ம பேசுறோம். நான் எதிர்கட்சி தலைவரை அதுவும் ஆளுங்கட்சிக்காரங்க என்ன தெரியுமா பேசிட்டு இருக்காங்க? அண்ணன் பவருக்கு வந்தா தமிழ்நாடு மாறும்னு பார்த்தோம். ஆனா அண்ணன் கைக்கு பவர் வந்த நாள்ல இருந்து தமிழ்நாட்டுக்கே பவர் போயிடுச்சு. தம்பி ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. இந்த துறை ஏன் இப்படி இருக்குன்னு நாங்க ஏற்கனவே தெளிவா சொல்லிடுறோம். இந்த துறையோடைய இன்னைக்கு நிதிநிலை அறிக்கையில இந்த துறையில 2.5 லட்சம் கோடி கடன் இருக்கு. பாட்டு உன் மேட்டர்ல டோட்டலா பவர் கிட்ட இருக்க. எந்தவித இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டும் இவங்க கடந்த 5 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் செய்யப்படவில்லை. இது சம்பந்தமாக விரிவான வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும். இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். ஏறத்தாழ 90,000 மின்மாற்றிகள் கடந்த 5 ஆண்டுகளில் புதிதாகவும் பழுந்தடைந்ததையும் மாற்றி சீரமைக்கப்பட்டன. 90,000 டிரான்ஸ்பார்மர் வாங்கியதாக சொல்லியிருக்கிறார். அதில் 44,000 டிரான்ஸ்பார்மர் வாங்கியதற்கான சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது. ஐயோ இவன் என்ன ஜென்மம், சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கு. அதுல அவங்க வாங்கின லட்சணம் எந்த லட்சணத்தில் அந்த டிரான்ஸ்பார்மர் வாங்கப்பட்டது அப்படின்னு தெரியும். 1000 பேரை பாத்துருக்கிறேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபாக்கூரை நான் பார்த்ததே இல்ல. ஏன் டுபாக்கூருங்கிற? ஏற்கனவே நீங்கள் செஞ்ச எல்லாமே எவ்வளவு தூரம் டிரான்ஸ்பார்மர் வாங்குனீங்க எல்லாமே சிபிஐல 3 வருடம் கடுமையான போராட்டத்திற்கு அப்புறம் சிபிஐல வழக்கு கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் துணை முதலமைச்சராக இருந்த பொழுது அவருடைய சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியிலேயே பல்வேறு மின் திட்டங்களை தங்களுடைய திருக்கரங்களால் தொடங்கி வைத்திருக்கின்றார்கள். அறிவிப்புகள் நிறைய செஞ்சிருக்கோம். கடந்த ஆட்சியில் அறிவிப்புகள் மட்டும்தான் செஞ்சிருக்காங்க, எதையும் செயல்படுத்தவில்லை. கத்துக்கிடணும் ஐயா, கத்துக்கிடணும். தம்பி கிட்ட இதை கத்துக்கிடணும். 40 நாள் விரதம் முடிப்பது போல 40 நாட்கள் ஆட்சியை இந்த தாவேக அரசு நிறைவு செய்திருக்கிறது. அப்படியா? கவுண்டிங்ல கன்மா இருக்குங்களா? இந்த 40 நாட்களும் பார்த்து விட்டேன், ஏமாற்றம் மட்டும்தான் மிச்சம் என்று அவர் சொன்னார். ஆனால் மக்கள் திமுகவினுடைய 40 நாள் அல்ல 5 ஆண்டுகளையும் பார்த்துவிட்டு அந்த வந்த ஏமாற்றத்தால் தான் இப்படி ஒரு தீர்ப்பை எங்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள். தெரியலையே. அதே மாதிரி நான் முதல்வன் திட்டம் கிட்டத்தட்ட 41 லட்சம் மாணவர்கள் பயன்பெற்று இருக்கிறாங்க, பல சாதனைகள் செஞ்சிருக்கிறாங்க. அந்த திட்டத்தை ஏன் முடக்கி இருக்கீங்க அப்படின்னு நான் கேட்ட கேள்விக்கு கண்ணாபின்னு இஷ்டத்துக்கு. ஓ அப்படியா விஷயம். நான் முதல்வன் திட்டத்தை பொறுத்தவரை தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடியவர்களை நான் முதல்வன் என சொல்ல வைத்துவிட்டு ஒரே ஒரு குடும்பத்தில் மட்டும் முதல்வர்கள் வந்து கொண்டிருக்கின்ற போக்கை மாற்றுவதற்காக தான் இப்படி ஒரு சட்டமன்றம் அமைந்திருக்கிறது. தமிழ்நாடு எத்தனையோ திருடர்களை பார்த்திருக்கிறது. அலிபாபாவும் 40 திருடர்களையும் கூட பார்த்திருப்பீர்கள். அலிபாபாவும் ஃபியூஸ் கேரிய திருடர்களையும் இப்போதுதான் எங்களுடைய மின்சாரத்துறை அமைச்சர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்ன வடையா? மசால் வடை தாயா, அருஞ்சுவையின் நாக்குல உட்கார்ந்து நடனம் ஆடுது.